வணக்க மக்களே, நான் உங்கள் விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி இருக்காங்க, அவங்க பிளேயிங் லெவன் செட் ஆகிடுச்சா இல்லையா, அண்ட் நேற்று கேகேஆர் மேட்ச்சில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அண்ட் சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் ஏன் இவ்வளோ சேஞ்சஸ் இந்த சீசனில் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் டெய்லி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லா அப்டேட்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்கள் வந்து போயிடலாம். என்ன விஷயம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் ஃபுல்லாகவே பிளேயிங் லெவனில் சேஞ்சஸ் வந்து இருந்தது. ஸோ இனிஷியலாக இருந்த சேஞ்சஸுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த பேட்டிங்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக வந்து இருந்தது. அண்ட் பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வின் வந்து பெருசாக வந்து கிளிக் ஆகலை. ஸோ அவருக்கு பதிலாக யாராவது ஆடலாமா, இல்லை அவர் வந்து ஒரு மூணாவது ஸ்பின்னராக வந்து இருக்கணும், அண்ட் அவரை வந்து 10 கோடி கொடுத்து வேறு எடுத்திருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணலாம், ஒரு 4 பவர் பிளே வந்து அவரை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு 4 மேட்ச் கிட்ட வந்து ட்ரை பண்ணாங்க, செட் ஆகலை. அண்ட் சாம் கரனோட ஃபார்முமே அப்போ இருக்குமா அப்படின்னு தெரியாமல் அங்கே ஒரு சேஞ்ச் வந்து இருந்தது. ஓப்பனர்ஸுக்கு வந்து சரியாக வந்து கிளிக் ஆகலை. நம்ம ருத்ராஜ் கேக்வாட் 1-1 வந்தார், ராகுல் திரிபாட்டிக்கு கிளிக் ஆகலை. ஸோ இவ்வளோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் வந்து பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் வந்து இருந்தாங்க. பிளேயர்ஸோட ஃபார்மும் சரியாக கிடையாது. அண்ட் ருத்ராஜ் கேக்வாட் ரூல்ட் அவுட் ஆகியுமே வந்து இந்த சேஞ்சஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஓகே, இப்போ தான் ரீசெண்டாக இந்த பஞ்சாப் மேட்ச், எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இதெல்லாம் வந்ததேப்பா. இங்கேலாம் சிஎஸ்கே நல்லா தானே பண்ணாங்க, அப்புறமும் ஏன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா அந்த மேட்சஸ்லாம் நம்ம ஜெயிக்கல, பட் ஆனால் அந்த பிளேயிங் லெவன் கிட்டத்தட்ட வந்து செட் ஆச்சு. ஒரு ஷேக் ரஷிதா, ஆயுஷ் மாத்ரேவா இருக்கட்டும், ஒரு சாம் கரன் வந்து அந்த பஞ்சாப் மேட்ச்சில் வந்து நல்லா ஆடினதாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே நல்லா தானே இருந்தது. ஏன் வந்து இப்போ திருப்பி சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கேயோட இப்போ இருக்க டெம்ப்ளேட்டே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அடுத்த வருஷத்துக்கு அந்த பிளேயிங் லெவனை செட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு கான்வே வந்து நேற்று ட்ரை பண்ணாங்க. ஓகேவா, அப்போ கூட நீங்கள் கேட்கலாம், ரச்சனை வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கலாமே, கான்வே வந்து ரொம்ப டச்சில் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக 2 ஓப்பனர்ஸ் வந்து இப்போ இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அநேகமாக அடுத்த சீசன் யாரோ ஒருத்தரை கழட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். 2 ஓப்பனர்ஸுக்குமே, ஃபாரின் ஓப்பனர்ஸ்க்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுப்போம். ஏன்னா அடுத்த சீசனுமே நமக்கு ருத்ராஜ் எப்படி ஆடுவார், எந்த ஸ்லாட்டில் ஆடுவார் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க நேற்று. பட் ஆனாலும் நேற்று நம்மால் வந்து கான்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக படலை இந்த சென்ஸ் அடித்து ஆட போய் அப்படிலாம் இல்லை. அது நேற்றுக்கு ஒரு சின்ன இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விக்கெட் ஒரு மாதிரி இருக்கவே அவர் கொஞ்சம் லைட்டாக பேட்டை விட்டார், அது டக்குன்னு வந்து விக்கெட்டாக வந்தது. பெருசாக ரன் வந்து ரன்னே அடிக்கல, அது வேறு விஷயம். ஓகே, பட் ஸ்டில் கான்வே மாதிரியான பிளேயர் வந்து அந்த மாதிரி ஃபெயில் ஆகிறது பிரச்சனையே கிடையாது. இன்னொரு 4 மேட்ச் வந்து கொடுங்க. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சிஎஸ்கேக்காக பண்ணியிருக்காரு, நிறைய மேட்ச் ஆடி இருக்காரு. ஓகே, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் உள்ள வராரு. அஸ்வினை வந்து அடுத்த சீசன் வச்சுக்கலாமா? ஏன்னா பவர் பிளே அந்த டைமில் அஸ்வினை வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்பிட்வீனில் வந்து ஜடேஜாவை கொண்டு வருவாங்க, அப்புறம் 100 கொண்டு வருவாங்க. ஸோ அஸ்வின் திருப்பி அந்த பவர் பிளே அண்ட் அந்த பவர் பிளே முடிஞ்ச ஒரு 2 ஓவரில் எப்படி பண்ணுறாருன்னு பார்க்க நேற்று கொண்டு வந்தாங்க. ஆப்வியஸாக நேற்று ரன்ஸ் வந்து பவர் பிளேயில் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் வந்து கம்மி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ரன்னெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் சிஎஸ்கேக்கு வந்து அது சரியாக வந்து செட் ஆகாது. அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அங்கேயுமே வந்து அந்த ஒரு குட்டி வந்து ஒரு ஃபெயிலியர் வந்து இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் உர்வில் பட்டேலை கொண்டு வந்தாங்க ஹூடாக்கு பதிலாக உர்வில் பட்டேலை கொண்டு வந்தது ஒரு நல்ல மூவாக இருந்தது. ஒரு அந்த டாப் ஆர்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேக் ரஷீத் இல்லாதது அப்படி இப்படின்னு வந்து வச்சு இவர் ஒரு இடிச்சு விட்டார் ஆரம்பத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம். 2 விக்கெட் போன நிலைமையில தான் வந்தார். வந்த உடனே என்ன இன்டென்ட்டு, எப்பா டகால்னு பாலை வந்து அடித்து சொருவ ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, அவர் கொஞ்சம் இனிஷியலாகவே சீக்கிரம் அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். வந்தோடனே அந்த ஒரு இம்பாக்ட் கொடுத்ததுக்கு அது ஒரு நல்ல விஷயமா வந்து நான் பார்க்குறேன். ஒரு பாசிட்டிவாக சிஎஸ்கே வந்து இப்போ தெரியுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசனுக்கு அந்த பிளேயிங் லெவனை எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் அவங்க வந்து பார்க்குறாங்களே தாண்டி மற்றபடி வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து இந்த மேட்சஸ் எல்லாமே ஜெயிக்கணும், அவங்க ஜெயிக்கணுன்றதுக்காகவே ஆடல. அடுத்த சீசனுக்கு வந்து பிளேயிங் லெவனை செட் பண்ண வந்து ஆடுறாங்க, விச் இஸ் வெரி 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 பாசிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அண்ட் நேற்றே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 180க்கு மேலே சேஸ் அப்படின்றது வந்து பண்ணலைன்ற ஒரு இது இருந்தது இல்லையா. அவன் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா 3 ரன் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து கடைசியாக வந்து முடிச்சு கொடுத்தாங்க. தலைக்கிட்ட ஒரு பாசிட்டிவான இது இருந்தது. முடிஞ்சோடனே தலைக்கிட்ட கேட்டாங்க இந்த சீசன் எப்படி, அடுத்த சீசன் எப்படி அப்படின்னு போது, இல்லை எனக்கு இன்னுமே டைம் இருக்குங்க, நான் வந்து அடுத்த ஒரு 6-8 மாதம் வந்து நான் என் பாடி ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ப்ராக்டிஸ்லாம் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வருஷத்துலேயே நான் ஒரு 2 மாதமோ 3 மாதம் தான் கிரிக்கெட் ஆடுறேன். ஸோ அதுக்குள்ளே என் பாடி எப்படி இருக்குது, என்னோட ஃபிட்னஸ் எல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. விச் இஸ் ஒரு 60 to 70% அடுத்த சீசன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ஹிண்ட் தான் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இல்லை அந்த முடிவிலே இல்லை அப்படின்னா மேபி எனக்கு தெரியலங்க அப்படின்ற மாதிரி தான் மொழி போட்டு போயிருக்கலாம். பட் தலை அடுத்த சீசன் ஆடுவார், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சந்தேகம் இருக்குது, பட் ஸ்டில் தலை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணக்கூடிய ஆள் தான். பட் ஆனால் வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டாக தான் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. பிரவிஸ் கிட்ட ஒரு நல்ல இன்டென்ட் வந்து தெரிஞ்சுது. அவர் தாங்க டீமுக்கு தேவை. எனக்கு தெரிஞ்சு
பத்திரானா, நூர் அகமது அவங்களோட அந்த ஒரு பட்டியலில், அந்த ரீட்டைன் பண்ணி வைக்கணுன்ற பட்டியலில் நம்ம டெவால் பிரேவிஸ் வந்து ஒருவர் அந்த டாப் 4 ரீட்டைன்ஷன் அப்படின்னு அந்த 3 வருஷத்துக்கு ஒன்ஸ் வரும் இல்லையா, அங்கேயே வந்து அவர் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அதில் மாற்று கருத்தே கிடையாது. நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த இன்னும் 2 சீசன் நல்லா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சிஎஸ்கேயோட கோராவே மாறிடுவார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நேற்று சிஎஸ்கே வந்து கேகேஆரை வந்து பயங்கரமாக ரிவெஞ்ச் பண்ணிட்டாங்க. எஸ், அவங்க கிட்ட தான் நம்ம இந்த சீசனில் பயங்கரமான அடி வந்து வாங்கணும், அதை வந்து மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் தான் சிஎஸ்கேயோட அந்த மொத்த கான்ஃபிடென்ஸுமே வந்து போச்சு. அதை வந்து நேற்று ஒரு ஸ்பாய்லர் பார்ட்டியாக கொடுத்து, போங்க நீங்கள் என்ன பிளே ஆஃபுக்கு போகணுமா, வெளில போங்க அப்படின்னு வந்து துரத்து விட்டாச்சு. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்து என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோஸ் கூட சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.